அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து சுப்த வீராசனா. வீராசனா ஹீரோ போஸ், சுப்தன்னா படுத்துட்டு பண்ணுறக்கூடியது. அதில் வந்து சில வேரியேஷன்ஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன எப்படின்னு பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. சுப்த வீராசனா அதோட வேறுபாடுகளை வந்து நம்ம பார்க்க போகிறோம். சுப்த வீராசனா பண்ணுறதுக்கு முதல்ல வந்து வஜ்ராசனா போட்டு வந்து நம்ம பழகணும். வஜ்ராசனாவில் வந்து ஒரு கால் இப்படி மடக்கிட்டு அது மேலே வந்து இப்படி ஏறி உட்காருவோம். அதுக்கப்புறம் இன்னொரு காலும் அது மேலே வச்சுட்டு இது மேலே இப்படி ஏறி உட்காருவோம். இது வந்து வஜ்ராசனா. இப்போ இதுலேயே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரெண்டு காலுமே அப்படி விரிச்சிட்டு இந்த மேலே உட்காந்துருக்கிறதுமே தள்ளி இப்படி வைக்க போகிறோம். வச்சுட்டு இந்த மாதிரி உட்காருவோம். குழந்தைங்கள்லாம் வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து உட்கார சொன்னாங்க, டக்குன்னு வந்து இப்படி சொல்லுவாங்க. இது வந்து எம் போஸ் இல்லை டபிள்யூ போஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பக்கம் பார்த்தோம்னா எம் மாதிரி இருக்கும், ஆல்ஃபபெட், இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். இந்த பக்கத்துலேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா டபிள்யூ மாதிரி இருக்கும். இது வந்து ஆல்ஃபபெட் போஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை வந்து ஹீரோ போஸ், வீராசனா எப்படி வேணாலும் வந்து சொல்லிக்கலாம். இதில் வந்து அர்த்த வீராசனா வந்து நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே தான் இப்படி வச்சுக்கிட்டோம். இந்த காலை இங்கே வந்து தள்ளி வச்சிரும். ஒரு காலை வந்து நீட்டி வைக்க போகிறோம். இதிலே வந்து சுப்த வீராசனா. சுப்தன்னா அப்படியே படுத்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கால் மடக்கி வச்சிடுறோம், ஒரு கால் நீட்டி வைக்கிறோம். ஆனால் அந்த கால் மேலே உட்காரக்கூடாது. இப்போ அப்படியே வந்து பின்னோக்கி படுக்க போகிறோம். படுத்துட்டு கைகள் மேல் நோக்கி இப்படி தூக்கி வைக்க போகிறோம். ஒன்று நீட்டிக்கலாம், இப்படியெல்லாம் மடக்கி வச்சுக்கலாம். நல்ல முதுகு தண்டை நல்ல நேராக நீட்டி வைக்கிற மாதிரி வைக்கணும். இதிலே வந்து சில வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஒரு நல்லா டீப் இன்ஹேல் எக்ஸேல். இப்போ அப்படியே வந்து நம்ம வலது கால் அப்படியே வச்சுட்டு நம்ம அப்படியே படுக்கிற மாதிரி இருக்கலாம். இல்லை இதில் படுத்துட்டு அப்படியே செய்கிற மாதிரி இருக்கும். கைகள் வந்து மேல் நோக்கி தூக்கி வைக்கணும். சில வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். டீப் இன்ஹேல் எக்ஸேல். இப்போது நம்ம அர்த்த வீராசனா அப்படி பார்த்துருந்தோம். அர்த்த சுப்த வீராசனா பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து சுப்த வீராசனா பண்ண போகிறோம். அதாவது என்னென்னு, இப்போ நம்ம ஒரு கால்வாக மடக்கி செஞ்சுருந்தோம். இப்போ 2 காலுமே மடக்கிட்டு நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல வஜ்ராசனாவில் உட்காந்துட்டு இந்த முட்டியில் வந்து 2 முட்டியுமே சேர்ந்துருக்கணும். கால்கள் மட்டும் ஃபுல்லாக வந்து இப்படி விரிச்சிட்டு கீழே வந்து உட்கார்ற மாதிரி இருக்கும். இந்த குதிக்கால் மேலே வந்து உட்காரக்கூடாது. இப்போ அப்படியே வந்து பின்னோக்கி படுத்துக்கலாம். இப்போ படுக்க போகும்போது இந்த ஒரு எல்போ கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக அப்படியே படுக்கலாம். கைகள் மேல் நோக்கி நீட்டி வைக்கலாம், இல்லைன்னா மடக்கி வச்சு. இந்த கை இப்படி மடக்கி வச்சோம்னா கைகள் நல்லா இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி தள்ளி வைங்க. அப்போ வந்தால் முதுகு தண்டும் நல்லா வந்து எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும். இதில் இருக்கலாம் சில வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். தளர்த்தும் போது நீங்கள் இங்கேருந்து அப்படியே ஏஞ்சிக்கவும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா படுத்துக்கிட்டே கால் 2மே வந்து எடுத்துடலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். வந்துட்டு அப்புறம் காலை நீட்டி ரிலாக்ஸ். நல்ல டீப் இன்ஹேல் எக்ஸேல். சுப்த வீராசனா பண்ணுறதுக்கு முன்னாடி அர்த்த சுப்த வீராசனா வந்து பண்ணுறதுக்கு பார்த்துருப்போம். அதாவது வந்து ஒரு கால் மட்டும் மடக்கிட்டு அப்படியே வந்து ஒரு கால் நீட்டி வச்சுட்டு பின்னோக்கி வந்து படுத்திருப்போம். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மேல் தொடையில் இருக்கிறது வந்து நல்லாவே அந்த மசில்ஸ் வந்து நல்லாவே ஸ்ட்ரெச்சன் கிடைக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து அத்லெட்டிக் பர்சன்ஸோ இல்லை வந்து நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கோ அவங்களுக்குலாம் வந்துமே வந்து நல்ல உபயோகமாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து வலது காலிலுமே வந்து பண்ணிடணும். இந்த மாதிரி வந்து நிறைய டைம் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 காலுமே மடக்கிட்டு வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். வந்து கால் மேலே உட்காராமல் அதில் வந்து காலை தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். இது பண்ணும் போது சில பேருக்கு வந்து வலிக்கிற தன்மை வந்து ஏற்படும். ஆனால் வந்து அது ரொம்ப என்னால் டாலரேட் பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியுங்கிறவங்க வந்து அதை தாராளமாக வந்து செய்யலாம். ஏற்கனவே வந்து மூட்டு அறுவை சிகிச்சை பண்ணுறவங்களாம் வந்து இந்த ஆசனம் வந்து முயற்சி பண்ண வேண்டாம். அதுக்கு பதில் எல்லாருமே வந்து செஞ்சால் வந்து கரெக்டாக இருக்கும்.
அதுக்கப்புறம் நமக்கு வந்து படுத்துட்டு பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முதுகுத்தண்டு நல்லாவே வந்து இழுவுத்தன்மை வந்து ஏற்படும். அதே மாதிரி கைகள் வந்து மடக்கி வைக்கிறதா இருந்தாலும் சரி, கைகள் நீட்டி வைக்கிறதா இருந்தாலும் சரி, கை பொசிஷன் வந்து நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பட் ஆனால் இந்த கால் பொசிஷன் மட்டும் மாற்றாமல் பண்ணோம்னா வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.